ஏய் நிஷா ஸ்டார்ட் பண்ணு. ஏ ஸ்வேதா, நீ உன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இவ்ளோ பிடிவாதமா இருக்கே. சப்போஸ் உன் மாமா உன்கிட்ட வந்து ஸ்வேதா நீ என்ன மறந்துடு, நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ ஸ்வேதா? என்ன மறந்துருன்னு சொல்றதுக்கு பதிலா நீ இறந்துருன்னு சொல்லிருக்கலாம். மாமா கிட்ட இருந்த அந்த வார்த்தையை கேக்குறப்பவே நான் கண்டிப்பா செத்துருவேன். இது வெறும் வாய் வார்த்தை அல்ல, என் மனசுக்குள்ள இருந்து சொல்றேன். எனக்கு வாழ்க்கையே என் மாமா தான். என் மாமா மட்டும் எனக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இல்லை. மாமா வேலை நான் வச்சிருக்கிற என் அன்புக்கு சாட்சி யார் தெரியுமா? என் ஊர்ல இருக்கிற செடி கொடி மரம் மண்ணு கோயில்ல இருக்கிற சாமி மட்டும்தான். இதுக்கெல்லாம் தான் என் அன்பு முழுசா தெரியும். நீ ரொம்ப சுலபமா மாமா உன்னை மறந்துட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டல்ல, நான் செத்தே போயிடுவேன். இன்னொரு தடவை மட்டும் இப்படி கேட்டுறாத. என் ரத்தத்துல இருக்கிற ஒவ்வொரு துளிலையும் என் முத்தரச மாமா பேர் தான் இருக்கு. அவரு மட்டும் எனக்கு கிடைக்காம போயிட்டா நான் அந்த நிமிஷமே என் உயிரை விட்டுருவேன். நான் செத்ததுக்கு அப்புறம் அவர் தான் வந்து எனக்கு கொல்லி வைக்கணும். அவர் வந்து கொல்லி வைக்கலனா என் உடம்பே வேகாது, என் உடம்பே வேகாது. ஸ்வேதா, மாமா எப்போ வந்தீங்க மாமா? முத்து மாமா கிட்ட என்ன மறந்துருன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு உன் ஃப்ரெண்டு கேட்டாங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். சாரி மாமா, நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்ன மறந்து என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டேன். உங்க மேல இருக்கிற காதல அன்ப எல்லாத்தையும் இவங்க கிட்ட பேசி தீர்த்துட்டேன். நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா, இது வேற யாரோ பேசினதை நீ பார்த்ததுக்கு அப்புறம் பேசின மாதிரி இருந்துச்சு. நீங்க பேசுறது எனக்கு குழப்பமா இருக்கு மாமா. வேற யாரோ பேசினத நான் எப்படி பேச முடியும்? நானாதான் மாமா இதெல்லாம் பேசினேன். அப்படியா? இல்லையே ஸ்வேதா, நீ சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வளர்ந்தவ. நீ இந்த ஊர்ல இருக்கிற மரம் செடி கொடி கிட்ட எல்லாம் பேசுறேன்னா அது எப்படி? அதான் சொன்னேனே மாமா, என்னால தாங்க முடியாம உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் பேசிட்டேன். என்ன மாமா சிரிக்கிறீங்க? நான் எமோஷனலா பேசினதுனால புதுசா இருந்திருக்கும். இல்ல, எமோஷன் ஆனா குரல் தான் மாறும், இல்ல வார்த்தை அர்த்தம்லாம் எப்படி மாறும்? இதுக்கு மேல என்னால முடியாது, சத்தியமா உண்மையை சொல்லிடுறேன். வெண்ணிலா ஏதோ ஒரு ஷார்ட் பிலிம் ரிஹர்சலுக்காக எமோஷனலா பேசினா அதை வீடியோ எடுத்து ஜனனி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டா. அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நானே இப்ப வந்திருக்கேன். நீ என்னடானா வெண்ணிலா பேசுனது நீ பேசுனதா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. கேட்டா உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்ற. என்னத்த சொல்றது பாரு. ஸ்வேதா, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். நீ ஸ்வேதா, அவ வெண்ணிலா. நீயாவே இரு, அவ அவளாவே இரு. நீ அவளா மாறலாம், அது வேண்டாங்க. வெண்ணிலா என்னைக்குமே உணர்ச்சி வசப்பட்டு இங்கிருந்து பேசுறா, நீ இங்கிருந்து பேசுற. மூளையில இருந்து வர வார்த்தைகள் என்னைக்குமே அறிவுபூர்வமா இருக்குமே தவிர உணர்ச்சி பூர்வமா இருக்காது. அப்படி இருக்கும்போது நீ உணர்ச்சி வசப்பட்டு இப்படிலாம் பேசணும்னு சொன்னா நான் எப்படி நம்ப முடியும்? நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அது
எனக்கு புரிஞ்சு போன ஒரு விஷயம் தானே. அது நீ உன் வார்த்தையால சொன்னதானே புரியுமா? உன்னோட அன்பு ஒரு விதம், வெண்ணிலாவோட அன்பு இன்னொரு விதம். இதுல பிரச்சனை என்னன்னா நீ வெண்ணிலாவா மாற நினைக்கிறது தான். அதுக்கு அவசியமே இல்லையே ஸ்வேதா. கண்டிப்பா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்கும், புரியுதா? அதை நினைச்சு நீ பயப்படவே வேண்டாம். தேவையில்லாம நீ வெண்ணிலாவா மாறணும்னு நினைச்சு நீயே உன்னை தாழ்த்திக்காத. வெண்ணிலா, நல்லா பேசுன. உங்களுக்கு உரைக்கிற மாதிரி ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? இது எல்லாம் மொத்தமா உங்களை மொக்க பண்றதுக்கு நான் போட்ட பிளான் தான். என் பிளான புரிஞ்சுக்காம நீங்களா வந்து என் வலையில விழுந்துட்டீங்க. ஒரு படிச்ச பொண்ணு இப்படியா வெண்ணிலா நீ அப்பட்டமா காப்பி அடிப்பீங்க? விட்டடிச்சதுல தப்பு இல்ல, ஆனா ஒழுங்கா மாட்டிக்காம விட்டடிக்கலையே. எனக்கு என்னமோ நீங்க ஸ்கூல் காலேஜ்ல பிட்டே அடிச்சது இல்லன்னு தோணுது. ஏய், வாய கொஞ்சம் அடக்கி பேசு. நான் வாய அடக்கி பேசுறேன், ஆனா உங்களுக்கு அடங்கி போக மாட்டேன். அதுக்கு அவசியமும் இல்ல. நீங்க யாரு, என்ன தகுதி இருக்குன்னு உங்களுக்கு புரிய வேண்டாமா? ஓ, அப்போ நான் யாருன்னு உனக்கு புரிஞ்சிடுச்சா? நல்லாவே புரிஞ்சிச்சு. உங்களால அண்ணன் மனசுல எல்லாம் இடமே பிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு அண்ணன் மேல உண்மையான அன்பு கிடையாது. வெண்ணிலா நீ வச்சிருக்க அன்புதான் நிஜம். நிஜத்துக்கு முன்னாடி நிழல் எப்படி ஜெயிக்க முடியும்? ஊருக்குள்ள ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த புலி இருக்குல்ல புலி, அத பார்த்து பொறாமப்பட்டு இந்த பூனை இருக்குல்ல பூனை, அது என்ன பண்ணுமா, பழுக்க காய்ச்சின கம்பி எடுத்து முதுகுல கோடு போட்டு விட சொல்லுமா. கோடு போட்டா புலி ஆகும்னு நினைச்ச பூனைக்கு வரும் பாருங்க வலி. அடடா, அந்த வலிய இப்ப நான் உங்க முகத்துல பாக்குறேன். ஏன் முகத்திலேயா வலி தெரியுது? கூடிய சீக்கிரமே உனக்கு எப்படி வலிக்க வைக்கிறேன்னு பாரு. அப்புறம் நீ என்கிட்ட வரவே பயப்படுவ. எங்க எல்லாத்தையும் கஷ்டப்பட வச்சுட்டு நீ நிம்மதியா போய் சேர்ந்துட்ட சித்ரா. அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு வெண்ணிலா என்ன நினைச்சுதான் அதெல்லாம் பேசியிருக்கான்னு. அந்த பொண்ணு மனசுல எவ்வளவு அன்பு இருக்குல்ல. ஆனா அந்த அன்புக்குள்ள நான் பாத்திரமானவனா, அந்த தகுதி எனக்கு இருக்கான்னு கேட்டா இந்த கேள்விக்கெல்லாம் சத்தியமா கேட்ட பதில் இல்ல. அந்த வீடியோவை பார்த்து எப்படி அவளை சமாதானப்படுத்தலாம் தான் இங்க வந்த இல்ல அவளுக்கு புரியுது. அவளுக்கு வெளியிலாக்கு அதை புரிஞ்சனால்தான் அவ ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறா பாவா. ஆனா அதையும் மீறி சில நேரங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருது. நான் என்ன சித்ரா பண்ணுவேன்? சித்தி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்க ஸ்வேதாக்காக வெண்ணிலாவோட அன்பை நான் புறக்கணிச்சுதான் ஆகணும். கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு வேற வழி இல்லை. வெண்ணிலாவோட மனசும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்ன மன்னிச்சிரு சித்ரா. இந்த மாதிரி இப்ப கூட நான் வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேட்காம உங்ககிட்ட தான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். வெண்ணிலா நான் மன்னிச்சிருமா அப்படின்னு வீட்டை சொல்றது கூட எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைய மாட்டேங்குது. சூழ்நிலை கைதி மாதிரி நின்றுட்டு இருக்கேன். ஒரு படிச்ச பொண்ணு இப்படியா வெண்ணிலா நீ அப்பட்டமா காப்பி அடிப்பீங்க? அந்த வெண்ணிலா ஆஃப்டர் ஆல் என் கால் தூசுக்கு சமமாவாளா? எந்த தகுதி இல்லாத ஒருத்தி கூட என்ன கம்பேர் பண்றாங்க? நானும் அவ்வளவு ஒண்ணா? நினைக்கவே
அருவருப்பா இருக்கு. சரிடி, நீயும் அவளும் சமம் இல்லங்கறதும் உனக்கு முன்னால அவன் நிக்க கூட தகுதி இல்லங்கிறது உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் ஸ்வேதா வெண்ணிலா பேசினதே நீயும் பேசி மொக்க வாங்குற? அவளை ஏண்டி முறைக்கிற? அவ சொல்றதும் நியாயம் தானே. உன் மாமாவை அடைய நீ எடுக்கிற எல்லா முயற்சியுமே தோல்வியில தானே முடியுது. ஜனனி சொல்றதும் சரியோன்னு இப்ப யோசிக்க வேண்டியது இருக்கு ஸ்வேதா. ஸ்வேதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த போட்டி போடுறது, பந்தயம் கட்டி சவால் விடுறது, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். நமக்கு நேரம் சரியில்லைனா விட்டு கொடுத்து போறதும் அடக்கி வாசிக்கிறதும் நல்லதுன்னு தோணுது. யாருக்கு யாருக்கு? எனக்கா நேரம் சரியில்லை? வெண்ணிலாவை நம்புற அவங்களுக்கும் அந்த வெண்ணிலாவுக்கும் தான் நேரம் சரியில்லை. கூடிய சீக்கிரமே நான் சொல்றது உண்மைன்னு நிரூபிச்சு காட்டும் பாருங்க. நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், வேலைக்கு ஓடவும் மாட்டேன். வெண்ணிலா, இனி உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பம். அந்த நேரத்தோட உச்சியில கொண்டு போய் உன்னை நிக்க வைக்கிறேன். இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிக்க போகுது. நான் செய்ய போறதுல நீ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க போற, அழ வைக்க போற. அதுக்கப்புறம் பாரு, இந்த வீட்லயே இல்ல 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 இந்த ஊர்லயே நீ இருக்க மாட்டேன். என்னடி செய்ய போற? சொல்றேன். இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிறவங்க யார்கிட்டயும் நான் தான் இந்த மாத்திரையை வாங்கினேன்னு உன் கழுத்தறுத்து போட்டா கூட சொல்லக்கூடாது. சொன்னது புரிஞ்சதில்ல? நீ மட்டும் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன் கழுத்தை நானே அறுத்துருவேன். நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் மேடம். அத்தை, எப்படிதான் உங்களுக்கு பொழுது போகுதுன்னே தெரியல அத்தை. அங்க இங்கன்னு வீட்டை சுத்திட்டு வர எனக்கே போர் அடிக்குது, பொழுது போக மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படிதான் பொழுது போகுதோ? ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. நானும் நிறைய டாக்டர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா உங்களுக்கு சரி பண்ணிடலாம், கவலைப்படாம இருங்க. கூடிய சீக்கிரமே உங்களை சரி பண்றது ஏன் பொறுப்பு. எல்லா மாத்திரையும் வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க. அப்பதான் தெம்பு வந்து உங்களால நல்லா நடக்க முடியும். எல்லாம் செக் பண்ணிட்டேன், கரெக்டா இருக்கு. சரியா? நான் அப்புறம் வந்து பாக்குறேன் அத்தை. நான் இருக்கேன், நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வெண்ணிலா கிட்ட சொல்லி என்ன கூப்பிடுங்க, நான் உடனே வந்து பாக்குறேன். ரெஸ்ட் எடுங்க.
என்ன ஸ்வேதா சொல்ற? அது என்ன மாத்திரை, எதுக்கு குடுக்கறது? அது செடிகளுக்கு பூச்சி வராம இருக்கிறதுக்காக தண்ணில கரைச்சு தெளிக்கிற மாத்திரை. ஐயோ, பூச்சி வராம இருக்கிறதுக்கா? அது விஷமாச்சே. பூச்சிக்கொல்லி மாத்திரை நாம சாப்பிட்டா என்ன ஆகும்? ஸ்லோ பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமா உயிர் உடம்ப விட்டு போகும். ராணியத்தை ரொம்ப பாவம். கைகால் செயல்பட முடியாம இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுக்கு அவங்க இன்னும் கஷ்டப்படணும் சொல்லு? சீரியஸ் ஆனாலும் சரி, மொத்தமா முடிஞ்சு போனாலும் சரி, பழி மொத்தம் வெண்ணிலா மேலதான் விழும். நீ சொல்றத கேட்டா எங்களுக்கே பயமா இருக்கு. எப்படிதான் இதெல்லாம் செய்ய துணிறியோ? பயப்பட்டா காரியம் நடக்காது. கவலைப்பட்டுதான் சாகணும். இத பாரு, நாளைக்கு மாமா ரைஸ் மில் அசோசியேஷன் மீட்டிங்காக சென்னைக்கு போறாரு. அவர் வரத்துக்கு 2 நாள் ஆகும். அவர் இல்லாத நேரம் பார்த்து ராணி அத்தைக்கு உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆயிடும். டாக்டரால முடிஞ்சா காப்பாத்துட்டும். அத்தையோட விதி இருந்தா இருந்து கஷ்டப்படட்டும். எப்படி நடந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறப்ப பழி வெண்ணிலா மேலதான் போகும். அவ ஜெயிலுக்கு போயிடுவா. உன் மாமா நம்பிடுவாரா? அவரு நம்பவே மாட்டாரு. வெண்ணிலா இப்படி பண்ணிருக்க மாட்டா, வெண்ணிலா அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு தாம் தூம்னு குதிப்பாரு. ஆனா சட்டம் என்ன சொல்லும்? இருக்கிற சந்தர்ப்ப சாட்சி எல்லாமே அவளுக்கு எதிரா இருக்க போறதால சட்டம் அவளை குற்றவாளின்னு தான் சொல்லும். அப்புறம் உள்ள போய் என்ன தெரியாத கம்பிகளை திருப்பி திருப்பி எண்ணி 1 2 3 கத்துக்க வேண்டியதான். அந்த ஜனனியும் ருத்ராவும் லப்போ திப்போன்னு குதிப்பாங்க, அழுது புலம்புவாங்க. என்ன பார்த்து சிரிச்ச அந்த வாயெல்லாம் அழுது புலம்புறத நான் பார்த்து ரசிப்பேன். விட்டு கொடுத்து போ ஸ்வேதான்னு சொன்னீங்கல்ல, செத்து மண்ணோட மண்ணா போனாலும் சரி, விட்டு கொடுக்கறத பத்தி எல்லாம் என்னால யோசிக்க கூட முடியாது. ஓய், நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? என் ஃப்ரெண்ட் ஆடி நீ. இந்த ஸ்வேதாவை பத்தி உனக்கு தெரியாது? வெண்ணிலாவை பழி வாங்க ராணியத்தை கொல்ற அளவுக்கு போயிட்டே ஸ்வேதா. பழி வாங்கறதுக்காக நான் எந்த எல்லை வரைக்கும் போவேன். பாதிக்கப்படுறது யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். புரியுதா? அவுட்.